பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா 2022ல ஹுண்டாயில கிராண்ட் i10 நியாஸ் பாக்குறோம். ஒரே ஓனரு, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க, பெட்ரோலு. வண்டி பாத்தீங்கன்னா வந்து 58,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டி வைஸ் அவுட்லுக் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா எந்த விதமான ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. வண்டி பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு தகவல் மின்னுதுன்ட்டு. நல்ல குவாலிட்டியான வண்டி. TN 83 ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷனு. உங்களுக்கு ஆப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா வெளியே வந்து நாலுமே வந்து அலாய் வீல் வந்துருது. டயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. அது போக ஃபோக் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மிரர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு மிரர் தாங்க. ஜஸ்ட் உள்ள இருந்து ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஓப்பன் ஆகிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும். மற்றபடி அவுட்லுக் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. நீங்க எடுத்து ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நல்லா ரப்பிங் பாலிஷ் எல்லாமே போட்டு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. இன்டீரியர் வைஸ் வாங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இன்டீரியர் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும். அது போக பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருதுங்க. டச் ஸ்கிரீன் வந்துருதுங்க. ஏசி ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது. அது போக பாத்தீங்கன்னா மிரர் எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான், மோட்டரைஸ்டு தான், எல்லாமே ORVM மிரர் தான். சீட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது எல்லாமே வந்துருது. உள்ள நூடுல்ஸ் மேட்டு, சீட் கவர் எல்லாமே நீட்டா போட்டிருக்காங்க. உள்ள நீங்க இன்டீரியர் பாத்தீங்கன்னாவே எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அது போக ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் எல்லாமே வந்துருதுங்க. ரியருக்கு ஏசி வெண்டு, அது போக ரியர்ல உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு காம்பாக்டா இருக்கக்கூடிய வண்டிங்க. பாத்தீங்கன்னா ஸ்பேஸே உங்களுக்கு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடிக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நல்லா கம்ஃபர்டபுளா வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கலாம். ஸ்டெப்னி அன்யூஸ்டு, அப்போலோ பிராண்ட் நியூ தான். டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான வண்டி. இன்டீரியர் சரி, எக்ஸ்டீரியர் சரி, ஒரு 200% இந்த வண்டி இருக்குங்க. கீ, ஸ்பேர் கீ எல்லாமே வந்து அவைலபிள் தாங்க. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, மற்றபடி நீங்க பேங்க்ல லோன் போடுறோம் அப்படி இருந்தா பேங்க்ல வந்து ஒரு 5 to 550 வரைக்கும் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாங்க. பெட்ரோலுங்க மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 18-19 ரேஞ்ச் வந்து பெட்ரோலுக்கு மைலேஜ் நல்லாவே கிடைக்குங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,25,000 கோட் பண்ணிருக்காப்லங்க. நேர்ல வாங்க, ஒரு சின்ன வித்தியாசத்துல நம்ம நெகோசியபிள் பண்ணி தரலாங்க. பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே நம்ம லோன் வாங்கிக்கலாம். லோக்கல் ஃபினான்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங்ல உள்ள கஸ்டமருக்கு நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. மற்றபடி இந்த வண்டி எடுத்தா ஏதாச்சும் வேலை அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நல்லா குவாலிட்டியா இருக்கு வண்டி. இந்த வண்டி எங்க பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஜெயம் கார்ஸ். இந்த ஜெயம் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல இந்த பக்கம் அவினாஷ் ரோடு, இந்த பக்கம் புதுப்பாசான் ரோடு. இந்த அவினாசி ரோட்ல எஸ்ஐபி தேட்டர், பெரியார் காலனி, இதுக்கு ரெண்டுக்கு இடையில காந்தி நகர் சொல்லி ஒரு ஸ்டாப் வரும். அந்த ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு HP பெட்ரோல் பங்க் இருக்குங்க. அந்த பங்கோட்டி ஸ்ட்ரைட்டா ஒரு 100 மீட்டர் உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைட்ல நம்ம ஜெயம் கார்ஸ் இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த வண்டி இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.